இப்போ நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டை விட இந்த நாய்க்கடி தான் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது. மேக்சிமம் வந்து சர்வே எடுத்தீங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட்லேயே எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது 10 கேஸ்லேருந்து 50 கேஸ் வரலும் மினிமம் மேக்சிமம் இதுதான் அதிகமாக இருக்கும். இந்த நாய்க்கடி நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த C1 போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 30 பேர்னாவது விழுவாங்க. அது எத்தனை மணிக்கு? நைட்டு 11 மணிக்கு மேலே இருந்து 1:30 மணிக்குள்ளே பாருங்க மேக்சிமம் ஒரு 30 பேர்னாவது விழுந்திருப்பாங்க அந்த நாயினால். இதை வந்து மாநகராட்சி எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உண்டாலும் ஒரு நாளில் வருவாங்க. அவங்க வரையில இந்த நாய்க்கு ஊரெல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிறோம். வண்டியில் அப்படியே தேடிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆமாங்க, இந்த தெருவெல்லாம் ஃபுல்லாக தேடினங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ப்ரொசீஜரா, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் வெளிநாட்டுகளில் நாயே தெரு நாயே கிடையாது. ஆனால் வீட்டுக்கெல்லாம் இருக்க நாய்களுக்கு லைசன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியாவில் அந்த கலாச்சாரத்துக்குள்ள வந்து நம்ம மாற்றணும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்குன்னு சில பேர் கொந்தளிக்கிறாங்க. ப்ளூ கிராஸ் கொந்தளிக்கிறாங்க. கொந்தளிக்கலாம் எனக்கு கரெக்டு ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த ப்ளூ கிராஸ் கொண்டே ஒரு அடைக்கலம் கொடுங்க. தெரு நாய்களை ப்ளூ கிராஸில் கொண்டு போய் ஒரு ஒரு காப்பகம் மாதிரி கொண்டு போய் பண்ணுங்க. ஒன்றும் வேணாம்னு சொல்லலை. நாங்கள் ப்ளூ கிராஸ் நாங்கள் குறை சொல்ல விரும்பலை. நீங்கள் விலங்குகள் மேலே அனுதாபம் காட்டுங்க. அதே இது மனிதர்கள் மேலே கொஞ்சம் அனுதாபம் காட்டுங்க. ஒரு குழந்தை செத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஜினியர் செத்துருக்காரு. 6 கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து 6 கோடி ரூபா இன்னைக்கு அந்த குடும்பம் நடுத்தருவில் நிற்குது. பேங்க் லோனில் மாட்டி. மனித உயிரை கொஞ்சம் நினைச்சு பாருங்க.